Hi friends, GSM தமிழ்ல இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Windows 10 Plus Linux Mint dual booting பண்ண போறோம். அது எப்படி dual booting பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ வந்து முழுக்க கவனிங்க. இந்த வீடியோ வந்து சரியா வந்து கவனிக்காம நீங்க எந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டாஸ்லாம் அழிஞ்சிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் கிளிக் பண்ணிக்காங்க. லோட் ஆகும் வெப்சைட்டு. லோட் ஆனால் இதில் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வெர்ஷன் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. 64 பிட்டு 32 பிட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாம் அதிகம் வந்து 64 பிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது 64 பிட்டு. என் எடிஷன் ஃபியூச்சர் வந்து அதான் இருக்குது. நம்ம அதை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே டோரண்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டோரண்ட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டோரண்ட்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி ஓகே, டோரண்ட் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே டோரண்ட்டில் கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இந்த iOS ஃபைலும் ரன்வியூஸ்க்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பென்ட்ரைவரில் பூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு 8 GB பென்ட்ரைவ் மினிமம் இருக்கணும். மினிமம் ஒரு 4 GB பென்ட்ரைவ் இருந்தால் போதும் இந்த OSக்கு. ஓகே, அந்த ரன்வியூஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் 8 GB பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ வந்து iOS செலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் iOS இருக்குது, லினக்ஸ் மின்ட், அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க, வேறு எதுவுமே மாற்ற தேவையில்ல. அதை ரீட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லுதுன்னு. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் எல்லாம் இரேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. குறிப்பிட்ட டைம் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பென்ட்ரைவ் பூட் ஆகிருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்துடலாம், ஃபைல்லாம் காப்பி ஆகிருக்கான்னு. ஓகே, காப்பி ஆகிடுச்சு லினக்ஸ் மின்ட்டு. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஆப்ஷன்ஸ் மாற்றணும், அது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இதை மாத்திரம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்மளுக்கு வந்து சம்திங் ஒரு சில டைம்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிஷன் வந்து செகண்டரியாக இருந்துச்சுன்னா அந்த செகண்டரி பார்ட்டிஷனில் வந்து ஓஎஸ் ஒரு சில டைம்ஸ் வந்து மாற்றி இன்ஸ்டால் ஆகிடுது. லினக்ஸ் மின்ட் வந்து மாற்றி இன்ஸ்டால் ஆகுங்கிறதுனால நான் வந்து இப்போ ஒரு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு அதில் உங்களுக்கு ஒரு டிஸ்க் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இப்போ சிடின்னு 2 டிஸ்க் இருக்குது. எனக்கு வந்து 221 GB இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? மினிமம் ஒரு 20 GB இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை லினக்ஸ் மின்ட்டுக்கு. சியில் வந்து அதிகம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால சிஏ ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஒரு 20 GB இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. டூ 00040 கொடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரீன் கொடுக்குறேன். 20 GB மட்டும் எனக்கு மின்ட்டுக்கு இருந்தால் போதும், அதனால் அது செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு செகண்டரி டிஸ்க்கை வந்து அன்லாடகட்டில் தான் வந்துருச்சு. இந்த டிஸ்கில் தான் இப்போ எனக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும் லினக்ஸ் மின்ட்டு செகண்டரியாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ பூட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு பென்ட்ரைவ் போட்டுக்கோங்க. பென்ட்ரைவ் போட்டுட்டு நான் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். உங்கள் லேப்டாப்புக்கான பூட் கீ எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நோவோ பட்டன் அழுத்திக்கிட்டாலும் சரி. எனது லினோ B490 அப்படிங்கிறதுனால நான் வந்து F12 அழுத்திக்கிறேன். F12 அழுத்திக்கிட்டு பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் ஆகி உள்ளே போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, லினக்ஸ் மின்ட் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் அதிகம். இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்றேன். இப்போ லோட் ஆகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்காங்க. இப்போ கீபோர்டு இந்தியா தான் நம்ம சூஸ் பண்ணோம். இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் கீபோர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க டேரெக்டாக.
இப்போ வைஃபை வேணுமா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால கண்டினியூ கொடுத்துட்றேன். வைஃபை கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பாருங்கள், இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் அண்டு வைஃபை ஹார்ட்வேர் எல்லாமே தேவையா, ஆமாம் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால கண்டினியூ கொடுத்துக்கிட்டேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கிட்டு பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இப்போலாம் லோட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பாருங்கள் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அண்ட் விண்டோஸ் 10 இருக்குது. ரெண்டுமே அரேஞ்ச்மெண்ட் ஆகி டாக்குமெண்ட்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க. மீதி இருக்கிறது கீழே இருக்கிறது எரேஸ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக எரேஸ் ஆகிடும், விண்டோஸ் 10 எரேஸ் ஆகிடும். அதனால் அது கொடுக்க வேணாம். சம்திங் எல்ஸ் வந்து பார்ட்டிஷன் நம்ம மேனுவலாக பிரிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் தேவையில்லை. நான் வந்து இது ஒரு நியூ மெத்தடுங்கிறதுனால இது சேஃப்டி, அதனால தான் உள்ளே அங்கே போய் தனியாக வந்து நான் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணது. இப்போ இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க. டிஸ்க் காமிக்குது, எந்தெந்த டிஸ்கில் வந்து செப்பரேட்டாக மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுமா, அதர்வைஸில் நீங்கள் S1D SDAவில் இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இது வந்து ஃபார்மேட்டட் மெத்தடா, இது ஃபாலோயிங் பார்ட்டிஷன் ஃபார்மேட்டட் பார்ட்டிஷன் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் டேரெக்டாக கண்டினியூ கொடுத்துருங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குது, நம்ம இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். மேப்பை கண்டினியூ கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கண்டிப்பாக போட்டே ஆகணும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணாலும் செட் பண்ணிக்கலாம், யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. நான்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். எதுவுமே பண்ணதால பென்ட்ரைவ் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எடுக்கவே வேணாம். லினக்ஸ் மின்ட்டில் மட்டும் ஒன் டைம் பூட் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே வந்துட்டு திருப்பி ஷட் பண்ணிக்கோங்க. ஷட் பண்ணிட்டு இப்போ பென்ட்ரைவ் எடுத்துருங்க. இப்போ பென்ட்ரைவ் எடுத்துடலாம். ஓகே, பென்ட்ரைவ் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து லினக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டில், லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் விண்டோஸ் 10 இருக்குது. விண்டோஸ் 10 பூட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10க்குள்ளே போகுதா அப்படிங்கிறத ஒரு செக்கிங். ஓகே, விண்டோஸ் 10க்குள்ளே போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்குது, அதனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, விண்டோஸ் 10 ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எந்த ஒரு ஃபார்மெண்டேஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போய்க்கலாம். நான் எதுக்காக வந்து அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுங்கிறத டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கள். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிடலாம். பாருங்கள், பக்கத்தால் இருக்கிற டிஸ்க் வந்து முதல் அன்அலகேட்டடாக இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிருக்குது, அதில் தான் லினக்ஸ் மின்ட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. செகண்டரி டிஸ்க்கை தான் எப்பயுமே எடுத்துக்கும். பக்கத்தால் எந்த டிஸ்க் இருக்கோ அந்த டிஸ்க்கு தான் எடுத்துக்கும். அதனால தான் அந்த ஒரு டிஸ்க்கை வந்து நான் சூஸ் பண்ணது, அதனால தான் அப்படி ஒன்று கிரியேட் பண்ணது. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்டேட் அண்ட் ஷட் டவுன் கேட்குது, நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ டேரெக்டாக வந்து லினக்ஸை பூட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறத. இப்போ லினக்ஸில் பூட் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லினக்ஸும் ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு விண்டோஸ் 10 ஒர்க் ஆகுது. நோ மோர் எனி மோர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். நீங்கள் அங்கே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கல என்ன போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம லினக்ஸ் மின்ட் செகண்டரி ஓஎஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற டிஸ்க்லாம் இந்த பார்ட்டிஷன்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் டெலிட் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு மேலே இந்த சீரிஸ் வந்து லினக்ஸோட சீரிஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். நிறைய வந்து புதுவிதமான ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். இது இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் சர்வீஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, மொபைல் சர்வீஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட்டுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் MrArunvijay சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.